யாரோ ஒருவரை நினைக்காமல் இருக்க எவ்வளவு பேரைத்தான் நினைத்துக் கொள்வது களைப்பாக இருக்கிறது. இது மனுஷ்யபுத்திரன் அவர்களுடைய வரிகள். இந்த பதிவுல நம்ம கேட்க போறது மனுஷ்யபுத்திரன் அவர்களுடைய சில காதல் கவிதைகள் தான் நம்ம கேட்க போறோம். கவிதை தலைப்பு: தொலையும் இடம். அந்தி வந்துவிட்டது, இருள் வந்துவிட்டது, பசிக்கிறது, கால் வலிக்கிறது. இருந்தும் உன்னை எங்கே தொலைத்தேனோ அங்கேயேதான் நின்று கொண்டிருக்கிறேன். உனதல்லாத எவ்வளவு முகங்கள், எவ்வளவு முகங்கள்! தொலைந்தவர்கள் தொலைந்த இடத்திற்கே திரும்பி வரக்கூடும், அல்லது தொலைத்தவர்கள் தொலைத்த இடத்திலேயே காணாமல் போகக்கூடும். தொலைந்தவர்கள் தொலைந்த இடத்திற்கே திரும்பி வரக்கூடும், அல்லது தொலைத்தவர்கள் தொலைத்த இடத்திலேயே காணாமல் போகக்கூடும். என்னென்னவோ நம்பிக்கைகள், என்னென்னவோ குழப்பங்கள். நான் இதே இடத்தில் இப்படியே இருந்து கொண்டிருப்பதுதான் உன்னை பற்றிய எனது கடைசி நம்பிக்கை இல்லையா? நான் இதே இடத்தில் இப்படியே இருந்து கொண்டிருப்பதுதான் உன்னை பற்றிய கடைசி நம்பிக்கை இல்லையா? தேடி போக தொடங்கிய யாரும் மறுகணம் மனமுடைந்து போகிறோம். கவிதை தலைப்பு: நன்றாக இருந்தது. அப்போது அப்படி ஒன்றும் நான் நன்றாக இருந்ததே இல்லை. இருந்தும் இப்போது தோன்றாத நாளில்லை அப்போது எவ்வளவு நன்றாக இருந்தோம் என்று. அப்போது அப்படி ஒன்றும் நான் நன்றாக இருந்ததே இல்லை. இருந்தும் இப்போது தோன்றாத நாளில்லை அப்போது எவ்வளவு நன்றாக இருந்தோம் என்று. கவிதை தலைப்பு: இல்லாதவர்களின் இருப்பு. அந்த நட்சத்திர விடுதியின் 5வது தளத்திலிருந்து முதல் தளத்திற்கு செல்லும் லிப்டின் கண்ணாடி வழியே 3ஆம் தளத்தில் ஒரு கணம் கண்ணில் பட்டு விலகியது நீயாக இருக்கக்கூடும். இந்த அலைபேசி திரையில் பெயர் வராமல் ஒளிரும் எண்களை ஒவ்வொரு முறையும் பதட்டத்துடன் எடுக்கிறேன். ஏதாவது ஒரு எண் என் வாழ்க்கையின் எல்லா கணக்குகளையும் மாற்றிவிடக்கூடும். இந்த அலைபேசி திரையில் பெயர் வராமல் ஒளிரும் எண்களை ஒவ்வொரு முறையும் பதட்டத்துடன் எடுக்கிறேன். ஏதாவது ஒரு எண் என் வாழ்க்கையின் எல்லா கணக்குகளையும் மாற்றிவிடக்கூடும். 100 குரல்கள் பெருகும் இந்த சபையில் உன்னுடையதை போல தோன்றி திடுக்கிட்டு திரும்பி பார்க்க செய்யும் குரல்களில் ஏதேனும் ஒரு குரல் உன்னுடையதாகவே இருந்துவிடக்கூடும். 100 குரல்கள் பெருகும் இந்த சபையில் உன்னுடையதை போல தோன்றி திடுக்கிட்டு திரும்பி பார்க்க செய்யும் குரல்களில் ஏதேனும் ஒரு குரல் உன்னுடையதாகவே இருந்துவிடக்கூடும். பார்த்து தீராத முகங்களின் ஊர்வலங்களை எல்லா இடங்களிலும் பார்த்தவனம் பின்தொடர்ந்து போகிறேன். எதாச்சையாக திரும்பும் முகங்களில் ஏதோ ஒரு முகத்தை கண்டு நான் மனம் உடைந்து அழக்கூடும். நீ எந்த பருவத்தில் திரும்பி வர எண்ணி இருக்கிறாய் என்றெனக்கு தெரியாது. ஒவ்வொரு கோடையின் நீண்ட நண்பகலிலும், ஒவ்வொரு மழைக்காலத்தின் நீண்ட இரவுகளிலும் ஏதேனும் ஒரு மீட்பின் கணத்தில் ஒரு அழைப்பு மணி யோசை இறந்துவிட்ட அத்தனை பறவைகளையும் விழித்தெழச் செய்யக்கூடும். இந்த நீண்ட வழிப்பயணத்தில் ஏதோ ஒரு சிறிய கடையின் முகப்பில் உன் பெயர் இருக்கிறது. எனக்கு அந்த கடையில் வாங்க ஏதோ ஒன்று இருக்கக்கூடும். இந்த நீண்ட வழிப்பயணத்தில் ஏதோ ஒரு சிறிய கடையின் முகப்பில் உன் பெயர் இருக்கிறது. எனக்கு அந்த கடையில் வாங்க ஏதோ ஒன்று இருக்கக்கூடும். நீ பயன்படுத்திய வாசனை திரவியத்தை யாரோ பயன்படுத்தத்தான் செய்கிறார்கள். நீ உடுத்தும் அதே வண்ண ஆடைகளை யாரோ உடுத்தத்தான் செய்கிறார்கள். நீ சூடும் அதே மலர்களை யாரோ சூடத்தான் செய்கிறார்கள். எனது இந்த வரிகளை நீ வாசிப்பது போலவே யாரோ வாசிக்கத்தான் செய்கிறார்கள். கடவுள் என்னை மன்னிக்கவோ தண்டிக்கவோ விரும்பும் ஏதோ ஒரு கணத்தில் யாரோ ஒருவரை நீ என்று நம்பி என்னை ஒப்பு கொடுக்க நேரலாம். இல்லாமல் போனவர்களுக்குத்தான் இருப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது இந்த உலகத்தில். இல்லாமல் போனவர்களுக்குத்தான் இருப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது இந்த உலகத்தில். கவிதை தலைப்பு: கடைசி கண்ணீர். இரத்தம் சிந்துபவர்கள் கடைசி சொட்டு இரத்தம் சிந்திய பிறகு இரத்தம் சிந்துவதை நிறுத்தினார்கள். கண்ணீர் சிந்துபவர்களுக்கு மட்டும் கடைசி சொட்டு கண்ணீர் என்ற ஒன்று ஏன் இருப்பதே இல்லை? கண்ணீர் சிந்துபவர்களுக்கு மட்டும் கடைசி சொட்டு கண்ணீர் என்ற ஒன்று ஏன் இருப்பதே இல்லை? கவிதை தலைப்பு: ஒரு வாழ்த்திற்காக. நீ எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லக்கூடும் என்றுதான் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் ரொம்ப வருஷமாக. நீ எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லக்கூடும் என்றுதான் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறேன் ரொம்ப வருஷமாக. கவிதை தலைப்பு: நல்ல நாட்களில். நல்ல நாளும் அதுவுமாக அழாதே என்று நீ சொன்னதும் கண்களை துடைத்து கொண்டு எழுந்து வந்துவிட்டேன். நல்ல நாட்களில் மட்டும்தான் எனக்கு கண்ணீர் வரும் என்பதை நான் உனக்கு சொன்னதே இல்லை. நல்ல நாட்களில் மட்டும்தான் எனக்கு கண்ணீர் வரும் என்பதை நான் உனக்கு சொன்னதே இல்லை.
கவிதை தலைப்பு கடைசி அற்புதம். வயதாக வயதாக அற்புதங்கள் நிகழ்வது குறைந்து கொண்டே வருகிறது. பிறகு நாம் நீண்ட நேரமாக பொறுமை இழந்து காத்து கொண்டிருக்கிறோம் அந்த கடைசி அற்புதத்திற்காக. கவிதை தலைப்பு அதுவரை. வீட்டுக்கு போகலாம் என்று ஏதோ ஒரு கணம் எனக்கும் தோன்றத்தான் செய்யும். அதுவரை என்னை இங்கேயே இருக்கவிடு. அதுவரை என்னை இங்கேயே இருக்கவிடு. கவிதை தலைப்பு காமத்தின் கதை 1. ஒரு உடலை இழக்க ஒரு உடலை தேடி இன்னும் எவ்வளவு தூரம், இன்னும் எவ்வளவு காலம். ஒரு உடலை இழக்க ஒரு உடலை தேடி இன்னும் எவ்வளவு தூரம், இன்னும் எவ்வளவு காலம். கவிதை தலைப்பு காமத்தின் கதை 2. அவ்வளவு பெரிய மைதானத்தில் யாருமே இல்லை. ஒரே ஒரு பறவை வந்தமர்கிறது. ஒரு மைதானம் முழுக்க ஒரே ஒரு பறவையின் நிழல் விழுந்து கொண்டிருக்கிறது. கவிதை தலைப்பு காமத்தின் கதை 3. ஒரே ஒரு நாள் அன்பு என்ற ஒன்று இல்லாமல், கடமை என்ற ஒன்று இல்லாமல், பொறுப்பு என்ற ஒன்று இல்லாமல், விலை என்ற ஒன்று இல்லாமல், பயம் என்ற ஒன்று இல்லாமல், நாகரிகம் என்ற ஒன்று இல்லாமல், இந்த காமம் எப்படித்தான் அதன் வழியில் நிகழ்கிறது என்று பார்க்கலாம் வா. இந்த காமம் எப்படித்தான் அதன் வழியில் நிகழ்கிறது என்று பார்க்கலாம் வா. கவிதை தலைப்பு வேறொன்றும் வேண்டியதில்லை. கொஞ்சம் சோறு, கொஞ்சம் சுதந்திரம், கொஞ்சம் தைரியம். வேறொன்றும் வேண்டியதில்லை. இவர்களிடமெல்லாம் எதையும் நிரூபிக்காமல் முழு பைத்தியமாக வாழலாம். இவர்களிடமெல்லாம் எதையும் நிரூபிக்காமல் முழு பைத்தியமாக வாழலாம். கவிதை தலைப்பு நாளையிலிருந்து. நாளையிலிருந்து நான் இங்கே உன்னை காண முடியாது. அது இன்றிருப்பது போல நாளை அத்தனை கனமாய் இருக்காதுதானே. நாளையிலிருந்து நான் இங்கே உன்னை காண முடியாது. அது இன்றிருப்பது போல நாளை அத்தனை கனமாய் இருக்காதுதானே. கவிதை தலைப்பு வீடு நோக்கி. வீடென்று ஏதுமற்றவர்களும் இந்த அந்தியில் திரும்பத்தான் செய்கிறார்கள் வீடு நோக்கி. வீடென்று ஏதுமற்றவர்களும் இந்த அந்தியில் திரும்பத்தான் செய்கிறார்கள் வீடு நோக்கி. கவிதை தலைப்பு சுவர்களின் கருணை. சுவரை பார்த்தபடி அழுது கொண்டிருந்தாள். கொஞ்சம் சுவரில் சாய்ந்து கொண்டு அழலாமே என்றன சுவர்கள் கருணையுடன். கவிதை தலைப்பு ஒரு சுருக்கமான சுயசரிதை. கொஞ்சம் பேருக்கு என்னை பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு என்னை பிடிக்காது. நிறைய பேருக்கு என்னை பற்றிய அபிப்பிராயமே இல்லை. நான் என் வாழ்க்கையை பணயம் வைக்கிறேன் அவர்களை என்னை பிடித்தவர்களாகவோ பிடிக்காதவர்களாகவோ ஆக்குவதற்கு. நான் என் வாழ்க்கையை பணயம் வைக்கிறேன் அவர்களை என்னை பிடித்தவர்களாகவோ பிடிக்காதவர்களாகவோ ஆக்குவதற்கு. கவிதை தலைப்பு களைப்பாக இருக்கிறது. யாரோ ஒருவரை நினைக்காமல் இருக்க எவ்வளவு பேரைத்தான் நினைத்து கொள்வது களைப்பாக இருக்கிறது. கவிதை தலைப்பு புகழை தேடி. நான் இன்று காலை சிறிதளவு புகழை விரும்பினேன். ஒரு பொய்யனை தேடிச் சென்றேன். அவன் என் கவிதைகளை புகழ்ந்தான். ஒரு வேசியை தேடிச் சென்றேன். அவள் என் ஆண்மையை புகழ்ந்தாள். ஒரு கங்காணியை தேடிச் சென்றேன். அவன் என் வேலைகளை புகழ்ந்தான். ஒரு சித்திரவதையாளனை தேடிச் சென்றேன். அவன் என் பொறுமையை புகழ்ந்தான். ஒரு கடவுளின் தூதரை தேடிச் சென்றேன். அவர் நான் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று புகழ்ந்தார். நாட்டின் தலைவரை தேடிச் சென்றேன். அவர் நீதான் இந்த நாட்டின் சிறந்த குடிமகன் என்று புகழ்ந்தார். எனக்கு எதுவுமே போதுமானதாக இல்லை. என் கையில் ஊர்ந்து கொண்டிருந்த எறும்பிடம் கேட்டேன், நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என. நீ ஏன் இவ்வளவு நீளமான கைகளுடன் இருக்கிறாய்? எவ்வளவோ நேரமாக இதை கடந்து கொண்டிருக்கிறேன் என்றது சலிப்புடன். நீ ஏன் இவ்வளவு நீளமான கைகளுடன் இருக்கிறார்? எவ்வளவோ நேரமாக இதை கடந்து கொண்டிருக்கிறேன் என்றது சலிப்புடன். கவிதை தலைப்பு கனியும் தினத்தில். பாதியில் உதிர்ந்த இலைகள், பாதியில் உதிர்ந்த பூக்கள், பாதியில் உதிர்ந்த பிஞ்சுகள், பாதியில் வெம்பிய காய்கள். ஒரு கனி முழுமையடையும் நாளில் அது இவ்வளவையும் இணைத்து கொள்கிறது, அல்லது இவ்வளவுமாக அது இருந்திருக்கிறது. ஒரு கனி முழுமையடையும் நாளில் அது இவ்வளவையும் நினைத்து கொள்கிறது, அல்லது இவ்வளவுமாக அது இருந்திருக்கிறது. கவிதை தலைப்பு சிறியவை எவையும். ஒரு பெரிய கனவு உடையும் போது நான் காண்கிறேன் 100 சிறிய கனவுகள். ஒரு பெரிய நம்பிக்கை முறியும் போது என்னை தாங்குகிறன 100 சிறிய நம்பிக்கைகள்.
ஒரு பெரிய காதல் சிதையும் போது என்னை தனித்து போக விடுவதில்லை 100 சிறிய காதல்கள். எண்ணற்ற சிறிய கனவுகளில், எண்ணற்ற சிறிய நம்பிக்கைகளில், எண்ணற்ற சிறிய காதல்களில் உடைகிற எதுவும், முறிகிற எதுவும், சிதைகிற எதுவும் நம் கவனத்தில் கூட வருவதில்லை. பெரியதெதையும் போல கருணையற்றதில்லை சிறியவை எவையும். பெரியதெதையும் போல கருணையற்றதில்லை சிறியவை எவையும். கவிதை தலைப்பு: இந்த இருட்டில். எங்கே இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள எத்தனையோ தடங்கள் உண்டு இந்த வனாந்திரத்தில். எப்படி இருக்கிறாய் என்பதை அறியத்தான் ஒரு சகுனமும் இல்லை இந்த இருட்டில். எப்படி இருக்கிறாய் என்பதை அறியத்தான் ஒரு சகுனமும் இல்லை இந்த இருட்டில். இந்த பதிவில் பார்த்த கவிதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்க நம்மளோட கவியரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.